மத்திய அரசுடைய ஆட்சியிலே பாரதிய ஆட்சியிலே கொஞ்சம் கொஞ்சமாக விலையேற்றி இந்த தினம் பெட்ரோல் விலை ஒரு லிட்டர் கிட்டத்தட்ட 102 ரூபாய், டீசல் விலை ஒரு லிட்டர் 94 ரூபாய். இன்னைக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற கச்சா எண்ணெய் ஒரு பேரல் விலை $86. ஆக 2014 $105 ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விற்கின்ற பொழுது பெட்ரோல் விலை குறைவு, டீசல் விலை குறைவு. இன்றைக்கு இப்பொழுது கச்சா எண்ணெய் விலை குறைந்து இறக்குமதி செய்யப்படுகிறார்கள். ஒரு பேரல் $86 விலை குறைந்திருக்க வேண்டும். அதற்கு மாறாக விலை உயர்ந்து மக்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ளாமல் மத்திய ஆட்சியாளர் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது விலை குறைகின்ற பொழுது குறைத்திருக்க வேண்டும். அதற்கு மாறாக விலையேற்றி மக்களை வாட்டி வளைக்கின்ற, மக்களை வஞ்சிக்கின்ற அரசு மத்திய அரசாக பார்க்கப்படுகிறது. அதேபோல மாநில அரசு 2021 சட்டமன்ற பொதுத்தேர்தல் மீது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் டீசல் விலை 4 ரூபாய் குறைப்போம் என்று சொன்னார்கள். அவர்கள் குறைக்கவில்லை. மக்களை வஞ்சிக்கின்ற அரசாக மத்திய மாநில அரசு இருக்கின்றது. இதனால் அத்தியாவசிய பொருட்கள் விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. இதனால் மக்கள் தான் துன்பப்படுகிறார்கள். அதேபோல இன்றைக்கு தமிழகத்தில் வேளாண்மை, கைத்தறி, விசைத்தறி, இன்றைக்கு பல்வேறு தொழில் ஈடுபட்டிருக்கின்றவர்கள் இன்றைக்கு அந்த தொழில் இழக்க வேண்டிய அபாயங்களோடு பார்க்கின்றோம். இன்றைக்கு நெசவு தொழில் கடுமையாக சரிந்துவிட்டது, ஜவுளி தொழில் கடுமையாக சரிந்துவிட்டது. இதற்கெல்லாம் காரணம் மத்திய அரசுடைய கொள்கை சரியான முறையில் இல்லாத காரணத்தாலே, அதை நடைமுறைப்படுத்த தவறிய காரணத்தாலே இன்றைக்கு இந்த தொழிலெல்லாம் சரிந்து இந்த தொழில் புரிகின்றவர்கள் படுபாதாளத்துக்கு சென்று விட்டார்கள். இதையெல்லாம் மாற்றம் தர வேண்டும் என்றால் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவித்தார் விக்னேஷ் அவர்கள் வெற்றி பெற்று நம்முடைய குரல் நாடாளுமன்றத்தை ஒழித்து இதற்கு தீர்வு காணப்படுவார். இதேபோல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் ஆகின்றது. இந்த 3 ஆண்டு விடியா திமுக ஆட்சியிலே இன்றைக்கு மின்கட்டண உயர்வு 52%. வீட்டுக்கு மின்கட்டண உயர்வு. இன்றைக்கு கடைக்கு பீக்கர் என்று சொல்லி 2 மடங்கு கட்டணத்தை வசூல் செய்தார்கள். இது போராது என்று இந்த விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு கடைவரி 120% உயர்த்திருக்கின்றார்கள், வீட்டு வரி 100% உயர்த்திருக்கின்றார்கள். இதனால் மக்கள் துன்பத்துக்கு ஆளாயிருக்கின்றார்கள். அதோடு குடிநீர் வரி உயர்வு, போராடுவதற்கு குப்பை வரியும் போட்டுவிட்டார்கள். வரிமேல் வரி போட்டு மக்களை வஞ்சிக்கின்ற அரசாக இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் நாட்டு மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற நிலை மாற வேண்டும். அதற்கு இந்த தேர்தலில் விடிவு காலம் பிறக்க வேண்டும். அதேபோல இன்றைக்கு தமிழகத்திலே சட்டோடு சந்திச்சிருக்கின்ற அளவிற்கு மிக மோசமான அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. கொடி கொடி என்ன கிடப்பான். இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை என்று அன்றாட நடந்த வண்ணம் இருக்கின்றது. இதை கட்டுப்படுத்த கைவாத அரசாக இன்றைக்கு விடியா திமுக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்றால் அண்ணா திமுக ஆட்சி மலர வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.